இப்போ நம்ம எறா தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில். எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சது நம்ம இப்போ பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்குவோம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம். இது சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கவும் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். லைட்டாக கொஞ்சம் ஜீரகத்தூள் போடலாம். இதில் உப்பு போடுறேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டதுனால கொஞ்சமாக போட்டால் போதும். மசாலா போடுறேன். நம்ம காரத்துக்கு தேவையானது போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள். ஜீரகத்தூள் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தண்ணியே ஊற்றலை. கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்ற வேணாம். இது கரைச்சிட்டு ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். எறா பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. எறா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.